டெட் எக்ஸாமோட பேப்பர் 2 எப்படி அப்ளை பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். இந்த லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். அத நீங்க யூஸ் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். பேப்பர் 2, பேப்பர் 1 2த்தையும் அப்ளை பண்றதுக்கு காட்டும். நீங்க எத அப்ளை பண்ண போறீங்களோ அத அப்ளை நவ் குடுத்துக்கோங்க. அப்ளை நவ் குடுத்தோனே மெயில் ஐடியும், ஃபோன் நம்பரும் கேட்கும். முதல்ல உங்க மெயில் ஐடி போட்டுட்டு வெரிஃபை மெயில் குடுத்தீங்கன்னா, அந்த ஓடிபி உங்களோட மெயிலுக்கு வந்துரும். அது ஸ்பாம்ல போய் செக் பண்ணுங்க. மோஸ்ட்லி அங்க தான் உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் வெரிஃபை குடுத்தீங்கன்னா, உங்க மெயில் வெரிஃபை ஆயிடும். இதே மாரி தான் உங்க ஃபோன் நம்பருக்கும். ஃபோன் நம்பர் போட்டு வெரிஃபை குடுத்துட்டீங்கன்னா, உங்க மொபைல் மெசேஜுக்கு ஒரு ஓடிபி வந்துரும். அது குடுத்து வெரிஃபை பண்ணி சப்மிட் குடுத்துருங்க. இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம், உங்களோட இதோட லாகின் பேஜுக்கான யூசர் ஐடியும், பாஸ்வேர்டுமே உங்க மெயிலுக்கு வந்துரும். நீங்க எப்பயாவது இத அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு வேள லாக் அவுட் ஆயிடுச்சோ, இல்லன்னா அப்புறம் எப்பயாவது உங்களுக்கு லாகின் பண்ணணுமோ, அதே யூசர் ஐடியும், பாஸ்வேர்டையும் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். சப்மிட் குடுத்ததுக்கப்புறம், உங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளைன்றத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு படிச்சுக்கோங்க. சப்மிஷன் டேட் எல்லா இன்ஃபர்மேஷனும் பேசிக் இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பான். படிச்சுக்கோங்க. வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எஸ் குடுத்துட்டு, கீழ உங்க எம்எஸ் ஐடிய நீங்க குடுக்கணும். எம்எஸ் ஐடி உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்ல இருக்கும். அத பார்த்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் அதுவும் உங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட்ல இருக்கும். வொர்க்கிங் இன் கவர்ன்மெண்ட்டா, பிரைவேட்டான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டெஸ்டினேஷன் என்னவா இருக்கீங்கன்றதையும் செலக்ட் பண்ணிட்டு, ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்ளைட் ஃபார் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இதுல என்ன செலக்ட் பண்றீங்களோ, அந்த லாங்குவேஜ்ல தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இத நீங்க பார்த்து பண்ணுங்க. இங்கிலீஷ், தமிழ் ஆர் ஹிந்தி என்ன வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார்ல வந்து எதுவோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்லைடுக்கு வந்தாச்சு. இங்க தான் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்பாங்க. உங்களோட ஃபுல் நேம், உங்களோட ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி உங்க ஃபுல் நேம் குடுத்துருங்க. அடுத்து ஜெண்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த வேலிடான ஐடி கார்டு நீங்க சப்மிட் பண்ண போறீங்களோ, அத செலக்ட் பண்ணுங்க. ஆதார் கார்டா, பான் கார்டா, பாஸ்போர்ட்டா எது வேணுமோ அத செலக்ட் பண்ணிட்டு, அதோட வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கார்டு நம்பர குடுங்க. அந்த கார்டோட நம்பர குடுத்த பிறகு, டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப் டைப் யாரோட இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்க போறீங்களோ, அவங்களத செலக்ட் பண்ணிக்கோங்க. குடுத்துட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன போட்டுக்கோங்க. அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் போட்ட பிறகு, நேஷனாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட், என்ன ரிலிஜியன் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். என்ன கம்யூனிட்டியோ அத சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல உங்க அம்மா பேரோ, அப்பா பேரோ யார் பேர் இருக்குதோ அவங்களது மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லயே டேட்டும் போட்டிருக்கும். எப்போ உங்களுக்கு அது இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்ட்டு. அதே கரெக்ட்டான டேட்ட இங்க நீங்க போடணும். அடுத்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிரலாம். அடுத்த ஸ்லைட்ல உங்க அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தான் கேட்டிருப்பாங்க. சிட்டியா, வில்லேஜான்றத சூஸ் பண்ணிடுங்க. எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், உங்க ஃபுல் அட்ரஸ் எல்லாத்தையும் குடுத்துக்கோங்க. அப்புறம் டிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போயிரலாம். அடுத்த ஸ்லைட்ல டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். அது நீங்க எஸ்னா எஸ் குடுங்க, இல்ல நோனா நோ குடுங்க. நீங்க எஸ் குடுத்திருந்தீங்கன்னா, எதுலாம் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவையா கேட்பாங்க. நம்ம பதில் குடுத்த பிறகு டிக் குடுத்துட்டு சப்மிட் குடுத்துறலாம். அடுத்து இதுதான் வந்து உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான பேஜ். இந்த இடத்துல தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஸ்லைட்ல தான் உங்க குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் எதுன்னு தெரியப்படுத்துவீங்க. மேல இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. நீங்க எதெல்லாம் சப்மிட் பண்ணணுமோ, அதெல்லாம் வந்து அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
எஸ்எஸ்எல்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. உங்களோட மார்க் ஷீட் டாப்லயே டாப் கார்னர்லயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் தி போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த இயர் பாஸ் ஆனீங்களோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க கிரேட் அண்ட் மீடியம் ஆஃப் ஸ்டடி. இதே மாரி தான் உங்க 12த்துக்கும். இப்ப யூஜி டிகிரி வந்தீங்கன்னா, நீங்க எது அப்லோட் பண்ண போறீங்கன்றது அவங்களுக்கு சொல்லுங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டா? டிகிரி சர்டிஃபிகேட்டா? ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டா? எது சப்மிட் பண்ண போறீங்களோ அத போட்டுட்டு, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ போடுங்க. அங்க மேல மென்ஷன் பண்ணியிருக்கிறத தவிர்த்து, நீங்க வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா, அதர் குவாலிஃபிகேஷன் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, நீங்க கீழ அதோட டீட்டெயில்ஸ ஆட் பண்ணிடலாம். நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், கீழ பாக்ஸ் டிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிரலாம். அடுத்த ஸ்லைட் எக்ஸாமினேஷன் பர்ட்டிகுலர்ஸ். இங்க வந்து நீங்க எங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்னு. அடுத்து அத சூஸ் பண்ணதுக்கப்புறம், எதனா கிரிமினல் கேஸஸ் ஃபைல் ஆயிருந்திருக்கா? முன்ன எதனா பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? அப்படின்றத எஸ் ஆர் நோ வழியா நீங்க அத தெரியப்படுத்தலாம். இதே தான் அடுத்த இதுக்கும். உங்க ஸ்கூல்ல எப்பயாவது எதனா பிரச்சனை இருக்கா இல்லையான்றது. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீ ரூ. 600ன்னு தெரியப்படுத்தியிருப்பாங்க. கீழ பாக்ஸ் குடுத்து டிக் குடுத்துட்டீங்கன்னா, அடுத்த ஸ்லைடுக்கு போயிரலாம். நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே டாக்குமெண்ட்டா சப்மிட் பண்ணுவீங்க. நீங்க இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி, பிடிஎஃப் பண்ணி எல்லாமே அவங்க கேட்குற ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க பிஃபோரே வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் உங்களோட ஃபோட்டோ. அத நீங்க பிடிஎஃப்பா அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நார்மல் பிஎன்ஜி இல்ல ஜேபிஜி ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணாலே போதும். 60 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே தான் உங்களோட சிக்னேச்சருக்குமே. அத அடுத்து கேட்டிருப்பாங்க. நீங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டூ அப்லோடுன்னு ஒண்ணு காமிக்கும். நீங்க அது கிளிக் குடுத்தா தான் அது வந்து அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிட்டு, கிளிக் ஹியர் டூ அப்லோட் குடுத்ததுக்கப்புறம், ரெட் கலர்ல எதனா வந்துச்சுன்னா, உங்களோட டாக்குமெண்ட் அவங்க கேட்குற சைஸ விட பெருசா இருக்குன்றது அர்த்தம். அத வந்து நீங்க முன்னாடியே வந்து ரீசைஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோக்கும், சிக்னேச்சருக்கும் மட்டும் தான் ஜேபிஜி இல்லன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்ல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். 60 கேபிக்குள்ள இருக்கணும். மத்தது எல்லாமே 500 கேபிக்குள்ள இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கணும். நீங்க முன்னாடி உங்க குவாலிஃபிகேஷன பத்தி டீட்டெயில்ஸ் குடுத்திருப்பீங்கல்ல, அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் இங்க கேட்பான். நீங்க அதெல்லாம் முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுக்கோங்க. உங்களோட 10த், 12த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்க ஐடி ப்ரூஃப், சர்வீஸ் சர்டிஃபிகேட், உங்களோட யூஜி, பிஎட் எல்லாத்துமே கேட்டிருப்பான். இதெல்லாம் நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க யூஜி டீட்டெயில்ஸ் 2 இதுவா கேட்டிருப்பாங்க. நீங்க யூஜி டிகிரியா ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க செம் மார்க் ஷீட்ஸ் மட்டும் செம் வைஸ் ஒரு பிடிஎஃப்பா போட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டிக் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அடுத்த ஸ்லைடுக்கு போயிரலாம். அடுத்த ஸ்லைட் நீங்க இதுவரைக்கும் குடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்ந்து ஒரே டாக்குமெண்ட்டா வந்திருக்கும். நீங்க கரெக்ட்டான்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மும் படிச்சு பார்த்துட்டு டிக் குடுத்தீங்கன்னா, அடுத்ததுக்கு போலாம். 2 வாட்டி வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்களான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, டிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்ம் குடுங்க. அது கடைசியானது தான் பேமெண்ட். ப்ரொசீட் டூ பேமெண்ட்ன்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு குடுத்துட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு எந்த வழியா நீங்க பே பண்ண போறீங்கன்றத காமிக்கும்.
கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்கான்றது உங்களுக்கு எதுவோ அத நீங்க சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சோனே நீங்க இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இங்க வியூ அப்ளிகேஷன் குடுத்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க அத ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் கீழ போனீங்கன்னா, பிரிண்ட்ன்னு இருக்கும். பிரிண்ட் குடுத்தோனே ஒரு பிடிஎஃபா உங்க அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நன்றி.